So we'll just have a small recap. நான் சொன்ன மாதிரி there are 8 things that is prohibited under Fema of current account transactions. Number 1, lottery winnings இங்கே பண்ணது abroad அனுப்பக்கூடாது. Income from racing, riding, gambling, casino, hobby எதுனாலும் ஓகே இங்கேருந்து அங்கே அனுப்பக்கூடாது. அதே மாதிரி ரெமிட்டன்சஸ் ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் சம் பேண்ட் ஐட்டம்ஸ், அங்கே இருக்கக்கூடிய லாட்ரி டிக்கெட்ஸ், பேண்ட் மேகசின்ஸ் ஆஃப் ஃபுட்பால் போல்ஸ், ஸ்வீப் ஸ்டேக்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அதாவது உழைக்கிறதுக்காக படிக்கிறதுக்காக அதுக்கெல்லாம் நீங்கள் காசு அனுப்பாமல் சும்மா அங்கே இருக்கக்கூடிய ஏதோ கேமிங்காக நீங்கள் இங்கேருந்து எதுவும் காசு அனுப்பக்கூடாது. அனாவசியமாக இங்கேருந்து நீங்கள் காசு அனுப்பக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு 2 talked about the source of income. The third one talks about for what purpose are you sending money, even though it is your hard earned money, even though it is it is earned through the proper means, you cannot send it to the other country for these 4 purposes ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கமிஷன் இங்கேருந்து அனுப்பக்கூடாது. ஏன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் கமிஷனுங்கிற பேரில் அனுப்பிச்சு அங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பணமாக அதை வச்சுக்க சொல்வீங்க. ஸோ தட் இஸ் நாட் அட் ஆல் அலவுடு. நான் சொன்ன மாதிரி ஹோல்சேல் தெர் இஸ் ஹோல்சேலுங்கிறப்பாங்களா, ஹோல்லி ஓன்டு சப்சிடரியாக இருந்தால் கூட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாட்டில் ஒரு கம்பெனி இருக்குது, அது என்னோட ஹோல்லி ஓன்டு சப்சிடரியாக இருந்தால் கூட அதுக்கு அடிஷ்னலாக ஃபண்டு தேவைப்படும் போது நான் என்கிட்ட இந்தியாவில் வந்து என்கிட்ட நிறைய ஃபண்டு இருக்கும்போது அதை நான் அவங்களுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன்னா அதை நான் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனை கன்சிடர் பண்ணி தான் அனுப்பணுமே தவிர அதை விட்டுட்டு அவங்க எனக்கு வெளிநாட்டில் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அதுக்காக நான் அவங்களுக்கு வந்து நான் கமிஷன் பே பண்ணணும், ஸோ நான் எக்ஸ்போர்ட் கமிஷனாக பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கைஸில் இங்கேருந்து பணம் அனுப்பக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, டிவிடெண்ட் சொல்லிட்டேனா, ஓகே ரெமிட்டன்சஸ் ஆஃப் டிவிடெண்ட் பை கம்பெனிஸ் பை டிவிடெண்ட் பேலன்சிங் ரெக்யர்மெண்ட் அப்ளைஸ். இது நான் சொன்ன மாதிரி ஃபெமா ஆர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர் ஜென்ரலாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சில கம்பெனிஸ்க்கு வந்து தே வுட் ஹேவ் கிவன் தட் ரெஸ்ட்ரிக்ஷன், நீங்கள் வந்து கண்டிப்பாக டிவிடெண்டை பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும், இங்கே ஏர்ன் பண்ணுற டிவிடெண்டை நீங்கள் ருப்பியில் தான் வச்சுக்கணுமே தவிர இங்கேருந்து அதை ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை மாற்றி வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா பிகாஸ் நீங்கள் டிவிடெண்ட் எல்லாத்தையும் ருப்பியில் இங்கே ஏர்ன் பண்ணுறீங்க, இங்கே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எஃப்டிஐ கொண்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எஃப்ஐ கொண்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஃபுல்லாக பிஸ்னஸ் நல்லா ஃப்ளரிஷ் ஆகுது, நல்லா பயங்கரமான ப்ராஃபிட்டை சங்காக ஏர்ன் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் அதை டிவிடெண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது நீங்கள் அதை ஃபாரின் கரன்சியாக மாற்றி வெளிநாட்டில் இருக்கிற நான் ரெசிடென்ட்டுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னும் போது அப்போ என்ன ஆகும், இந்தியாவில் நடக்கிற பிஸ்னஸோட ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக போகுதுன்னு தானே அர்த்தம். ஸோ தட் இஸ் நாட் அலவுடுங்கிறாங்க. டிவிடெண்ட் பேலன்சிங்னா சும்மா ஜென்ரலாகவே பேலன்சிங்னால என்னது, பேலன்சிங் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், டிவிடெண்ட் பேலன்சிங் மெத்தடுங்கிறது என்னென்னா கவர்மெண்ட் வந்து சொல்லிடுவாங்க நீ வந்து இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுற, ஓகே இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணும்போது இந்தியாக்குள்ளே மட்டுமே பிஸ்னஸ் பண்ணி இந்தியாக்குள்ளேருந்து மட்டும்தான் நீ இன்கம் ஏர்ன் பண்ணுற அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவனோட ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்டை இந்தியன் ருப்பியில் கூட அவனை இந்தியன் ருப்பிலேயே வச்சுக்கிட்டோம், அவனோட கரன்சியில் மாற்றி கொடுக்க முடியாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி ப்ரொஹிபிட்டட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இஃப் யூ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் இது பேலன்சிங் டெக்னாலஜி உங்ககிட்ட இருக்குது, எப்படி சார் நான் வந்து இந்தியாவில் தான் பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்தியாவில் தான் நான் சேல் பண்ணுறேன், அதுக்கு நான் வந்து இந்தியாவுக்குள்ளே மட்டும் டொமஸ்டிக் சேல் மட்டும் பண்ணல, நான் வெளிநாட்டுக்கும் சில எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணுறேன், வெளிநாட்டுக்கும் நிறைய ஏர்ன் பண்ணுறேன், அங்கேருந்து வந்த டாலர்ஸே என்கிட்ட $20,000 இருக்குது, $20,000 என்கிட்ட இருக்குது, இந்த $20,000 யூஸ் பண்ணி நான் வந்து டிவிடெண்ட் பே பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைக்காக நம்மளோட ரெகுலேட்டர் என்ன சொல்லி வச்சுருப்பாருன்னா, இங்கே பாரு நீ இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க, உன்னோட ஷேர் ஹோல்டர்ஸ் வெளிநாட்டிலேருந்து இருக்கலாம், எஃப்டிஐ எஃப்ஐ யாராக வேணா இருக்கலாம், பட் நீ வந்து டிவிடெண்டை கொடுக்குற அப்படின்னா அது இந்தியன் ருப்பியில் தான் கொடுக்கணும், வெளிநாட்டில் இருக்க ஷேர் ஹோல்டருக்கு நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது. ஓகே, ரெமிட்டன்சஸ் ஆஃப் டிவிடெண்ட் பை கம்பெனிஸ் வேறு டிவிடெண்ட் பேலன்சிங் இது வந்து அப்ளைஸ், ஓகேவா. அப்போ என்ன சொல்கிறாங்க, அப்போ சொல்கிறாங்க அப்போ டிவிடெண்ட் பேலன்சிங் உனக்கு அப்ளை ஆகுதுன்னா நீ வெளிநாட்டிலேருந்து பணத்தை ஏர்ன் பண்ணுற அந்த பணத்தை நீ வந்து டிவிடெண்டாக கொடுக்கணும்னா கொடுத்துக்கோ, பட் அதை தாண்டி கொடுக்கணும்னா இட்ஸ் நாட் அட் ஆல் அப்ளிகபிள் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இங்கே புக்லேயும் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், டிவிடெண்ட் பேலன்ஸ்லாம் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்களா புக்கில், எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு நினைக்கிறேன், பட் வந்து உங்களுக்கு இங்கே கொஞ்சம் அப்படியே ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ரெமிட்டன்சஸ் ஆஃப் டிவிடெண்ட் பை த கம்பெனி டு விச் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் பேலன்சிங் இஸ் அப்ளிகபிள், ஓகேவா. டிரான்சாக்ஷன்ஸ் ஃபார் விச் விட்ராயல் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இஸ் ப்ரொஹிபிட்டட். டிவிடெண்ட் பேலன்சிங்னா இப்படி தான் பண்ணிப்பாங்க. ஜென்ரலாக வந்து டிவிடெண்ட் இந்தியன் ருப்பிக்குள்ளே வச்சுக்கோங்க, வெளில கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் டிவிடெண்ட் பேலன்சிங்கோட கான்செப்ட் என்னென்னா, if you want to pay dividend in foreign exchange like say dollar, நீ பே பண்ணணும்னு நினைக்கிறியா, அப்போ நீ ஃபாரின் டாலர் ஏர்ன் பண்ணு, நீ ஃபாரின் டாலர் ஏர்ன் பண்ணிவிட்டு அந்த பணத்தை வச்சு வேணால் நீ வந்து வெளில டிவிடெண்ட் கொடுக்கலாமே தவிர மற்ற எதுக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி இன்னும் நம்ம வந்து நிறைய டீட்டெயில்டாக படிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஓகேவா. பட் ஜென்ரலாக டிவிடெண்ட் பேலன்சிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜென்ரல் பார்லன்ஸில் என்ன சொல்கிறாங்க, வாட் ஆர் த டிரான்சாக்ஷன்ஸ் தட் ஆர் பீங் ப்ரொஹிபிட்டட் அப்படி கேட்டால் த டிரான்சாக்ஷன்ஸ் தட் ஆர் பீங் ப்ரொஹிபிட்டட் ஆர் சோன்ஸ்னு சொல்லிட்டு 4th பாயிண்ட் 5th பாயிண்ட் என்ன சொல்கிறோம், the remittances of dividend by any company
ஓகே, டு விச் requirement of dividend balancing is applicable அப்படி சொல்கிறாங்க. டிவிடெண்ட் பேலன்சிங் உங்களுக்கு அப்ளிகபிளா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் பே பண்ணிக்கோங்க, we will not interfere. பட் அதை தாண்டி நீங்கள் வெளில போச்சு, உங்களோட ரெமிட்டன்சஸ் வெளில டிவிடெண்ட் வந்து வெளில போச்சு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் அப்படின்னா we will definitely prohibit it அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து என்னது? பேமெண்ட் ஆன் கமிஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் அண்டர் ருப்பியோட ஸ்டேட் கிரெடிட் ரூட். இது வந்து நார்மல் தான். நீங்கள் எக்ஸ்போர்ட்ஸ் அனுப்புறீங்கன்னா டீ, டொபாக்கோ இது மாதிரிலாம் அனுப்பும் போது மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் கமிஷன் நீங்கள் அப் டு 10% வரைக்கும் நீங்கள் வந்து கமிஷன் வந்து பே பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுவுமே அவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப் டு 10% வரைக்கும் தான் அவைலபிள், அதுக்கு மேலே அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மேம் இது என்ன மேடம் வந்து ருப்பி ஸ்டேட் கிரெடிட் ரூட்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாகவே அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ருப்பி ஸ்டேட் கிரெடிட் ரூட்டை பற்றி என்ன சொல்கிறது எல்லாமே இதில் வர ஒவ்வொரு ஷெடியூலில் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இட் ஹேஸ் அ பிக் ஸ்டோரி பிஹைண்டு. நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சிம்பிளான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு யூ ஜஸ்ட் ட்ரை டு ரிமெம்பர் தீஸ் திங்ஸ் ஃபார் எக்ஸாம் 8 மார்க்ஸ்க்கு தான், அவ்வளோதான். ஓகே, ஸோ ருப்பியோட ஸ்டேட் கிரெடிட் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரஷ்யாவுக்கு அப்படி இல்லைனா மற்ற கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து நம்ம பேசி வச்சுப்போம். என்னென்னா நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் டாலரில் பண்ண வேண்டாம், நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து டாலரில் பண்ணோன்னா என்ன ஆகுதுன்னா, நானும் எதை வாங்கணுன்னாலும் டாலர் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது, நீங்களும் எதை என்கிட்ட வாங்கணுன்னாலும் டாலர்லேயே டினாமினேட் பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்குது, நம்மையே வந்து ரூபில் டினாமினேட் பண்ணக்கூடாது, நம்மையே வந்து ருப்பியில் டினாமினேட் பண்ணக்கூடாதுன்னு பேசுவாங்க. பட் இதெல்லாம் வந்து இப்போது பெருசாக இட்ஸ் நாட் ஈவன் டேக்கன் கேர் ஆஃப். ஏன்னா இப்போ நீங்கள் போய் ரஷ்யா கிட்ட வந்து ஆயில் டீல் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பேசணும், ரஷ்யா நான் வந்து உனக்கு ரூபிளில் கொடுக்குறேன் அப்படின்னு பேசலாம். ரஷ்யா வில் அக்செப்ட் ரூபிள். ஓகே, அப்படி இல்லாமல் ரஷ்யா கிட்ட போயிட்டு நான் இந்தியன் ருப்பியில் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வாங்கிப்பாங்களா? வாங்கிப்பாங்க. எப்போ வாங்கிப்பாங்கன்னா, இஃப் ரஷ்யா கேன் யூஸ் தட் ருப்பி to buy some tea or tobacco or something else from India, they'll accept. இல்லைனா they won't accept. கரெக்டாக? which means இப்போ நம்ம இந்தியன் ருப்பியில் டீல் பேசும்போது தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ whenever they talk about the rupee, state, credit route இப்பெல்லாம் வரும்போது ருப்பியை வச்சு உங்களால் டிரான்சாக்ஷன் பேச முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நீங்கள் பேசுங்க. Instead of converting the Indian rupee into dollar and then buying the oil from Iran, Iraq or whatever, Saudi or whatever, ஏதோ ஒரு மிடில் ஈஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து ஆயில் ஃபுல்லாக டாலரில் தானே டீல் பேசுகிறீங்க. அப்போ டாலரில் டீல் பேசும்போது நீங்கள் டாலரில் தான் பே பண்ணி ஆகணும். அப்போவே உங்களுக்கு டாலரோட டிமாண்ட் அதிகமாகிடும், தேவையில்லாமல் ருப்பியை கொடுத்து டாலரை மாற்றணும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூ வாண்ட் டு பை சம்திங் ஃப்ரம் அ கண்ட்ரி, ஸோ டோன்ட் கன்வெர்ட் த ருப்பி இன்டு டாலர் அண்ட் பே தெம் இன்டு டாலர். யூ டூ ஒன் திங், யூ பே இன் தி ருப்பி இட் செல்ஃப். இஃப் தி அக்செப்ட் பே இன் தி ருப்பி, பட் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் வாண்ட் அக்செப்ட் திஸ். அப்படியே அவங்க அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா, அப்படி அக்செப்ட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பக்கம் உங்களுக்கு யார் வந்து ஏஜெண்ட்டாக இருக்காங்களோ அந்த ஏஜென்ட்டுக்கு 10% வரைக்கும் கமிஷன் பே பண்ணலாம். அதுவும் எஸ்பெஷலி டீ அண்ட் டொபாக்கோவுடைய எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் பேமெண்ட் ஆஃப் கமிஷன் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் அண்டர் ருப்பி ஸ்டேட் கிரெடிட் ரூட் 10% மட்டும் டீ அண்ட் டொபாக்கோ, மற்ற யாருக்கும் கிடையாது. மற்ற யாருக்கும் வந்து பேமெண்ட் ஆஃப் கமிஷன் வந்து இட்ஸ் நாட் அலவுட். பேமெண்ட் ஆஃப் கமிஷன் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் மேட் டுவர்ட்ஸ் எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் அலவுட். அதே மாதிரி டீக்கும் டொபாக்கோக்கும் அப் டு 10% அலவுடு, அதுக்கு மேலே அலவுடு கிடையாது. ஓகே, கால் பேக் சர்வீஸ் நான் சொன்னேன் ரொம்ப பழைய காலத்துது, இப்போவும் வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் அவைலபிள், பட் ஸ்டில் அது இன்னும் அப்படியே வச்சிருக்காங்க. அதே மாதிரி ரெமிட்டன்சஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்கம், இதுதான் வந்து எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. இது நான் வந்து உங்களுக்கு செகண்ட் டைம் வந்து ரீஐட்டரேட் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன். என்னென்னா இதோட அர்த்தம் என்ன, வாட் இஸ் அர்த்தம் ஆஃப் திஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நான் ரெசிடென்ட் வந்து இங்கே ருப்பியில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. ஓகேவா, நான் ரெசிடென்ட் இங்கே ருப்பியில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் எதாவது ஸ்பெஷல் சலுகைகள் கொடுப்பீங்க. அந்த சலுகைகளை அவங்க வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு இந்தியன் ருப்பிலேயே அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணணுமே தவிர, நீங்கள் அந்த டிவிடெண்டை என்ன பண்ணக்கூடாது, மறுபடியும் அவங்க கண்ட்ரிக்கு தட் இஸ் ஃபாரின் கரன்சியை மாற்றி அங்கே வந்து ரெமிட் பண்ணக்கூடாது. இதுதான் நார்மலாக அர்த்தம். எனக்கு எங்கேயோ படித்த மாதிரி ஒரு ஞாபகம், நான் ரெசிடென்ட்டோட ஸ்பெஷல் ருப்பி அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, இவங்க இந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு டவுட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் கிளாரிஃபை பண்ணேன். என்னென்னா இப்போதைக்கு என்ஆர்எஸ்ஆர் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம் இதை. ஓகேவா, பிகாஸ் எக்கனாமிக்ஸில் படித்ததுனால எனக்கு இது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. என்ஆர்எஸ்ஆர் அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. நான் ஆக்சிஸ் பேங்க்கில் கூட ஒரு தடவை கேள்விப்பட்டிருக்கேன், என்ஆர்எஸ்ஆர் அக்கௌண்ட்டுக்கு வந்து வி டோன்ட் கிவ் இன்ட்ரெஸ்ட் மேம், இது அது வந்து சும்மா ஒரு டெம்பரரி அக்கௌண்ட் மாதிரி அப்படின்னு. அப்படியே இங்கே இன்ட்ரெஸ்ட் இன்கம் கொடுத்துருக்காங்கன்னு நான் செக் பண்ணி பார்த்தப்போ, என்ஆர்எஸ்ஆர் அக்கௌண்ட் இஸ் அ ஸ்பெஷல் ஃபெசிலிட்டி அக்கௌண்ட் given ஃபார் நான் ரெசிடென்ட். they can come open the account in Axis Bank or any authorized dealer bank கிட்ட அவங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். அவங்களோட கத்தரோட லைக் வாட்எவர் அந்த எந்த மிடில் ஈஸ்டில் இல்லை எந்த கண்ட்ரியில் யூஎஸ்ஏல யூகேல எங்கே சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை அவங்க இந்தியன் ருப்பியாக மாற்றி அவங்க இந்தியன் ருப்பீஸாக அந்த அக்கௌண்ட்டை அந்த இதில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, தட் இட் இஸ் அலவுட். அது ஏன் அலோவ் பண்ணுறாங்கன்னா, பிகாஸ் நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சி இங்கே கிடைக்குது, கிடச்சிட்டு அவங்க வந்து இந்தியன் ருப்பி அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் தட் இந்தியன் அக்கௌண்ட் அவங்க இங்கே ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், இங்கே ஏதாவது வந்து லேண்டை வாங்கணும், பில்டிங் வாங்கணும், இந்தியாவில் ஏதாவது அவங்க வந்து டேக் கேர் பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கு வந்து அந்த அக்கௌண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த அக்கௌண்ட்டை வச்சு அவங்க என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த டிரான்சாக்ஷன் கேபிட்டலாக கிரெடிட்டாங்கிறதுலாம் நம்ம அடுத்த ஷெடியூலில் பார்க்கலாம். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்பெஷல் அக்கௌண்ட் அவங்க ருப்பி அக்கௌண்ட் வச்சுருக்காங்கல்ல, அதுக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் அலவுடா இல்லையா அப்படின்னு பார்த்தா இன்ட்ரெஸ்ட் அலவுடே கிடையாது.
இன்ட்ரெஸ்ட்டே நீ கொடுக்க மாட்டேங்கிற, அப்புறம் எதுக்கு ரெமிட்டன்சஸில் போய் ஒரு ப்ரொஹிபிஷன் போடுற அப்படின்னா இது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க. பிகாஸ் ஒருவேளை இன் ஃபியூச்சர் நீங்கள் வந்து என்ஆர்எஸ்ஆர் அக்கௌண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்பெஷல் ரேட்டில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்க, இல்லை எக்ஸ்ட்ராடனரி இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்க, இல்லை நார்மலாக கூட இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை அவங்க ஏர்ன் பண்ணுற இன்கம் இருக்குல்ல, அதை மட்டும் அவங்க வந்து ஃபாரின் பணமாக மாற்றிக்கலாமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது இல்லை. அப்போ என்ன சொல்லுவாங்க, இப்போதைக்கு என்ஆர்எஸ்ஆர் அக்கௌண்ட்டுக்கு எந்த ஆத்தரைஸ்டு டீலர் பேங்க்லேயுமே யாருமே இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது கிடையாது. ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் கொடுக்கப்பட்டாலும் அந்த சிச்சுவேஷனில் கூட நீங்கள் ரெமிட் பண்ணக்கூடாதுங்கிறத முன்னாடியே உங்களுக்கு வலியுறுத்துறதுக்காக உங்களுக்கு வந்து 8th பாயிண்ட் இப்போயே கொடுத்துட்டாங்க. எதுக்காக கொடுத்தாங்க, ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்தாங்க. அது மாதிரி கால்பேக் சர்வீசஸ்லாம் ரிமூவ் பண்ணலாம். ஐ டோன்ட் நோ வை தே ஆர் ஸ்டில் கீப்பிங் த கால்பேக் சர்வீசஸ். ஸோ தீஸ் ஆர் த 8 things that is completely prohibited. Do you have any doubt in this? Can we move forward?